பாரத் பென்ஸா இது பாரத் பென்ஸா இது 1117. கட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? கட்டை பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. ஒரு மாடல் ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு இது வருது. இதில் பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த இதுக்குள்ளே இருக்கிற நெட்டை கலட்டுறது தான் பெரிய பிரச்சனை. போட்டு மிஷின் டைட் போட்டு போட்டுடுறாங்க. இந்த உள்ளே இருக்கிற நெட்டு, சைக்கிளில் வர நெட்டு, இந்த உள்ளே இருக்கும் நெட்டு, அதில் அதை கலட்டி மாட்டுறது தான் பெரிய பிரச்சனையே. மாடல் பார்த்திங்கன்னா 111.7. ஓகேவா? சரி, கீழே டபுள் பம்பர். இதில் பரவாயில்ல. இந்த இடத்துல ஒன்று வரும், கழுத்துக்கிட்டே இடைஞ்சலாக வரும். அது இல்லை, உள்ளே போனோம்னா கழுத்துக்கே அடிக்கும். இது கட்டில் எத்தனை இருக்குன்னா, கட்டு கல்லியாச்சு. கட்டில் 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9. என்ன பண்ணலாம்? கட்டுக்கு 5 கொடுக்கலாம், ஹெல்ப்பருக்கு ரவுண்டு கொடுக்கலாம். அதேமாரி ஃப்ரெண்டு பட்டைக்கு ரவுண்டு கொடுத்துக்கலாம். கழுத்துலேருந்து பட்டை கொடுக்கலாம். இதில் கரெக்டாக இதுலேருந்து இது வரைக்கும். ஆனால் ஓட்டை போடணும், எல்லாமே ஓட்டை போட்டு தான் ஆகணும். அழுக்கலாம், இந்த அழுக்கலாம்லாம் நம்மளுக்கு சரி வராது. இதில் ஓட்டை போடணும். அப்புறம் இங்கே 2 போடணும். அதுக்கு கொய்யார் போடணும். எல்லாம் பிரித்து விட்டு எல்லாம் கொய்யார் போடணும். எல்லாம் அதுதான் பட்டையை கொண்டாட சொல்லலாம். எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் தேய்ச்சி ஓட்டை வரைக்கலாம். தேய்ச்சி ஓட்டை வரும். அதுதான் சரிங்களா? 1 2 3 4 இது ஓட்டை, இதுவும் ஓட்டை. எல்லா ஓட்டையும் போட்டு தான் ஆகணும். ஓட்டையை வரிக்கலாம். அதேமாதிரி இதில் வச்சு ஓட்டையை வரிக்கலாம். கட்டுக்கு 5 பட்டை. அது எத்தனை? 55 நீளப்பட்டா? 55 வருமா? வரும். போட்டா பிடிங்க. ஃப்ரெண்டா என்னது? 2 யூக்லாம் 7.5, பேக் யூக்லாம் 19 இருக்குது. சொல்லிப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஞாபகம் இருக்கும். ஐம்பத்தி 1.5 பட்டை 2, 50 2, 49 2, 47 2, 47 2, 42. இது என்னது? 2 யூக்லாம் யூக்லாம் 7.5 7.5. இது 19 யூக்லாம். சரி. இந்த கட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சு. நேற்று அடித்து முறுக்கியாச்சு. முறுக்கி செட் பண்ணிவிட்டு பார்த்தா நைட்டு இந்த பட்டை போய் கிளிப்பில் மோகுது. இப்போ இதை கழட்டி இதை மறுபடியும் ஒரு அரைஞ்சி கட் பண்ணி போடணும். இந்த பக்கம் சந்து இருக்குது, அந்த பக்கம். இது வந்து கம்பெனியில் வந்த ஓட்டை, அதில் போய் மோதிக்குது கரெக்டாக. இந்த சைடு இதுவும் கட் பண்ணிட்டா தான் பரவாயில்ல. லைட்டாக இல்லாட்டி கிளிப்பை உடச்சி விடும். இப்போ அதை கழட்டி அதை மறுபடியும் இப்போ அந்த கிளிப்பை பட்டையை கட் பண்ணிவிட்டு முறுக்கணும். ஏதோ ஒரு வண்டியில் அந்த மாதிரி பிரச்சனை வந்துடுது. பட்டு அதை மாட்டிட்டு தான் ஃப்ரெண்டை கழட்டணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துங்கண்ணா, ஒரு 6 இன்ச்சு 7 இன்ச்சில் கொஞ்சம் மெலிசா. இது வந்து காலங்களும் அரைக்கா பிளேட் எடுத்துங்க.
அரைக்கா பிளேட் எடுத்துகிட்டு யூக்குலாம் லெஃப்ட்டு தானே உரசுது. இந்த கிளாமை லூஸ் பண்ணி விட்டு இந்த இடத்துல ஜாக்கி வைங்க. கட்டு மேலே சந்து கொடுக்கும். சந்து கொடுத்தோன்னா இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பக்கம் உள் பக்கம் இழுத்துக்கிட்டு இந்த பக்கம் வைங்க. இந்த பாதி சென்டர் போல்ட்டுக்கு இந்த பக்கம் இப்படி அந்த பக்கம் வச்சு விட்டு ஜாக்கி இறக்கிட்டு டைட் போட்டுருங்க. சரியாக போயிடும். போட்டிங்கனாக்கா இந்த கேப் வந்துடும். பாரத் பென்சில்லாம் போயிடும். ஃபுல்லாக கேப் இருக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி பீஸ் இந்த உள்ள இந்த சென்டர் போல்ட்டில் மோதுற மாதிரி வச்சு விட்டு இறக்கிட்டு டைட் போடுங்க. ஆமாம், இதேமாரி அரைக்கா பிளேட்டு அரைக்காலோட மெலிசாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் சொறி விடுங்க. அப்படி உள்ளே சொறி விட்டு கொஞ்சம் நீளமாக வச்சு இந்த நீளத்துக்கு உள்ளே சொறிவிடும். உள்ளே சொறிவிட்டு டைட் போடுங்க. சரியா போய் இந்த பெட்டில் டயர் பக்கம் உள்ளே சொறிவிடும். நல்லா அந்த பட்டை நீளத்துக்கு சொறிவிடும். இப்போ டைட் போட்டிங்கன்னா முதல்ல இந்த கை டைட் போடுங்க. கிளாம்பு டைட் போட்டிங்கன்னா இப்படி கட்டி இப்படி வரும். இப்படி வரும்போது மேலே கொஞ்சம் பரட்டி வரும். அழகலையா ஃப்ரெண்டு கட்டுக்கு ரெண்டு பட்டை. வண்டியில் 8 இருந்ததா? 8 1 2 3 4 5 6 7 8 9 9 10. ஃப்ரெண்டில் 10 பட்டை ஆறுது. 8 இருந்ததா? 11 8 ஃப்ரெண்டில் 11 பட்டை வருது. போல்ட்டுங்க லைட்டாக நீட்டிக்கிட்டா பரவாயில்ல, நல்லாயிருக்கும். கீழே பெட்டு மாட்ட கொண்டை இவ்வளோ வளர்த்திருக்கு. கொஞ்சம் நீட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எவ்வளோ வளர்த்திருக்கு கொண்டை.